முஸ்லீம்கள் திமுகவைத்தான் வாக்களிக்கிறது ஆறாவது கடமையாக இருக்கிறது. இறை தூதர் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத வேலை தானே. அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய. சிறுபான்மை மக்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் சொன்னது ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் அது விளக்கம், அது அப்படி இது இப்படி ஆக்கும். சிறுபான்மை மக்கள் இருந்து எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தீர்கள், இன்னும் புத்தி வந்த மாதிரி தெரியல. அப்ப இது போன்று அற்ப விஷயத்துக்காக செய்யக்கூடிய அரசியலுக்காக இஸ்லாமியர்களை குறித்து, முஸ்லிம்களை குறித்து, இறை தூதரை குறித்து, அவர்களுடைய முஸ்லிம்களுடைய நம்பிக்கை குறித்து பேசுவதை முதல்ல நீங்க நிப்பாட்டுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவதாக இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்ல தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு பேசணும். முஸ்லிம்கள் நிலைப்பாடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சமீபத்தில் சீமான் பேசிய பேச்சு என்பது, முஸ்லிம்கள் வாக்கு எப்போதும் எனக்கு கிடைக்காது, திமுகவிற்கு வாக்களிப்பது என்பது முஸ்லிம்களுடைய 6வது கடமையாக இருக்கிறது, இறை தூதர் அவர்களே வந்து சொன்னாலும் இவர்கள் கேட்க மாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில சீமான் அவர்கள் பேசிய இந்த பேச்சு என்பது கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியெல்லாம் இவர் பேசுறதுக்கு வந்து முஸ்லீம்கள் நம்பிக்கை குறித்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் சீமான்லாம் பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்பதை அவர் வந்து நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் இவர்களை போன்று அரசியல்வாதிகள் அற்ப அரசியலுக்காக தங்களுடைய கொள்கையை நிறம் மாறுவது போல மாற்றி கொண்டிருக்கக்கூடிய, அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, இங்க வந்தா சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசுவது போன்று, பம்பாய் மாதிரி அந்த பக்கம் எங்கேயாவது போனா பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவது போன்று ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு பேட்டியிலையும் அவ்வப்போது பல்வேறு நிலைகளை எடுக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து இறை தூதரையெல்லாம் வந்து பத்தி பேசலாமா? இஸ்லாமியர்கள் நம்பிக்கை குறித்தெல்லாம் இவங்களுக்கு பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் தங்களுடைய உயிருக்கு மேலாக மதிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் அத்தீனு நசீகா, பிறர் நலம் நாடுவது என்பதுதான் இஸ்லாம் என்று இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் பல்வேறு இடர்பாடுகளின் போதும் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் களமிறங்கி இறை தூதர் சொன்ன ஒரு காரணத்திற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய இறை தூதரை குறித்தும் எங்களுடைய நம்பிக்கையை குறித்தும் அரசியல் லாபத்திற்காக இவர்கள் போடுகின்ற அந்த வேஷத்தை போன்று நினைத்து கொண்டு இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக அதாவது சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்களை வந்து பெறுவதற்கு அவ்வப்போது பல கட்சிகள் முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். அதுல ஒருத்தர் தான் சீமானா கூட இருக்கலாம். முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு வந்து அவங்க வாக்கு எப்போதுமே இல்லை அப்படின்னு சொல்றதையும் பார்க்கிறோம். அதே போல திமுகவை தான் ஓட்டு போடுவாங்க, 6வது கடமை. யார் சொன்னது? உங்களுக்கு வரலாறு தெரியுமா? தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய கருத்தை அது. ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவதாக இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு பேசணும். முஸ்லீம்கள் நிலைப்பாடாது. ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம் லீக் என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவங்க அந்த காலத்தில் அவர் சொன்னது திமுக மீது உள்ள பற்றின் மீது சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இது போன்று சொன்னவர்களே என்ன செய்யறோம், யோசிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய விழிப்புணர்வு இருக்கிறது. திமுகவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சங்க பரிவாரத்துக்கு எதிராக களமாடக்கூடிய ஒன்றை செய்ததின் காரணத்தினால் என்ன செஞ்சாங்க, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் ஆதரிக்கிறார்கள். அவ்வப்போது சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், துன்பங்கள், சங்க பரிவாரத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு எதிராக கருத்து தெரிவிப்பதின் காரணத்தினால, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதின் காரணத்தினால இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அவர்களை ஆதரித்து அவர்களை ஆட்சி கட்டிலே அமர வைத்த வரலாறு உண்டு தானே. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் அதிமுக எடப்பாடி ஓபிஎஸ் அவங்க என்ன செஞ்சாங்க, பாஜக பக்கம் சாய்கின்ற அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சாங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டது. அப்ப என்ன முஸ்லீம்கள் கவனிக்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், சிறுபான்மை மக்களை அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் துன்புறுத்தக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், அதே போல அவர்களை கருவறுப்பதற்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், இது போன்ற நேரங்களில் யார் அவர்களுக்கு எதிராக களமாடுகிறார்களோ, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக யார் நிற்கிறார்களோ, ஆதரவு குரல் கொடுக்கிறார்களோ, நீங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காதர் மொய்தீன் சொன்ன அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மலை ஏறி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்று அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இன்னைக்கு உள்ள இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் மிக தெளிவாக விழிப்புணர்வு அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு தந்தாக வேண்டும். பொதுவாக இடஒதுக்கீடு கோரிக்கையை நாம் வைத்தோம். இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் நெஞ்சில் இடம் கொடுத்திருக்கிறோம். அவங்களுடைய சமாதியில் போய் முஸ்லீம் தலைவர்களுடைய சமாதியில் போயிட்டு நாங்கள் போர்வை நாங்கள் போத்துறோம். இப்படிலாம் சொல்லி நீங்கள் ஏமாத்தாதீங்க. நாங்கள் அந்த மண்டபத்துக்கு அந்த பேரை வைக்கிறோம், இந்த மண்டபத்துக்கு இந்த பேரை வைக்கிறோம், இதெல்லாம் சொல்லி ஏமாத்தாதீங்க. இஸ்லாமியர்களுடைய அடிப்படை ஜீவார பிரச்சனையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கட்டத்தில் யார் அந்த இடஒதுக்கீடை தருகிறார்களோ அவர்களை ஆதரித்தார்கள். இதான வரலாறு. 6வது கடமை. அவங்க இறை தூதர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்களாம் சொல்லலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் நாங்கள் உயிரில் மேலாக மதிக்கக்கூடிய அந்த இறை தூதரை குறித்தும் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை குறித்தும் இந்த மாதிரி பேசுவது என்பது இது நல்லது கிடையாது. இது மாதிரி பேசக்கூடிய பேச்சுகள் சீமான் போன்றவர்கள் இதை நிப்பாட்ட வேண்டும். அதோடு மாத்திரம் இல்லாமல் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா தற்போது உள்ள தேர்தலில் வரக்கூடியவங்களுக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் மிக தெளிவாக கோரிக்கை வைக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, சங்க பரிவாரங்கள் வரலாறுகளை திரித்து தேவையில்லாத கதை கற்பனைகளை உருவாக்கி இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பள்ளிகளை அபகரிக்கக்கூடிய, ஆங்காங்கே சில இடங்களில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாட்டிறைச்சியின் பெயரால் மனிதர்களை அடித்துக் கொள்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். சிறு பிள்ளைகள் என்று பார்க்காமல் கூட செருப்பை வைத்து அடிக்கக்கூடிய காட்சி பார்த்தோமா இல்லையா? இது போன்ற நிகழ்வின் போது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ, ஆதரவு கரம் நீட்டுகிறார்களோ, பாசிசத்தை எதிர்த்து களமாடுகிறார்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யறாங்க, இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறார்கள். இன்னும் மிக தெளிவாக இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய அந்த கோரிக்கை என்பது மிக தெளிவாக இந்த இடஒதுக்கீடு இருக்குல்ல, 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு உயர்த்தி தர வேண்டும். இது எங்களுக்கு இது பத்தாது, இது போதாது என்று சொல்லி மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சரி பார்க்கலாம் என்று சொல்லி தற்போது என்ன நிகழ்வுனா, ஒரு 4 ஆண்டு கடந்துருச்சு. திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி என்ன செஞ்சிச்சு, 4 வருடத்தை முடிச்சு 5வது வருடத்தை நோக்கி தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் நாங்கள் சொல்லுகிறோம், திமுகவுக்கு வாக்களிப்பது என்பது 6வது கடமை. அவர் சொன்னார அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப மிக தெளிவாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் உங்களுக்கு வாக்கு, எங்களுடைய சமுதாயத்துடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி கொடுத்தால் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கு. இதுதானே தவிர மற்றபடி இவர்களைத்தான் ஆதரிக்க வேண்டும், அவர்களை தான் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை இஸ்லாமியர்களுக்கு இப்போ உள்ள நிலையில் இல்லை. மிக தெளிவாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை யார் பயன்படுத்துகிறாங்களோ, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி தருவோம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஆதரிப்பார்கள். அப்ப சீமான் விளங்கி வச்சிருக்கிற மாதிரி 6வது கடமை, திமுக விட்டா இவங்க யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க என்று இவர் நினைப்பது போன்று இல்லை. அதே போன்று இது போன்று பேச்சு என்பது இவருக்கு தேவையில்லாத ஒண்ணு. அதாவது நீங்க அரசியல் பண்றீங்கன்னா, அற்ப விஷயத்துக்காக நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க. இஸ்லாமியர்களையும் முஸ்லீம்களையும் இந்த விஷயங்களை அவர்களுடைய நம்பிக்கையையும் மிக குறிப்பாக
இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பேசுவதை நீங்கள் நிப்பாட்டி கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இஸ்லாமியர்களுடைய ஒரு நிலையாக இருக்கிறது. சீமானை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து திருந்துற மாதிரி தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி மணிப்பூருக்காக நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், சரி பண்ணுங்க, ஓகே. அதில் பேசும்போது என்ன சொல்கிறது, சிறுபான்மை மக்கள் வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் சொன்னது ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம், அது அப்படி இது இப்படி ஆக்கும். சிறுபான்மை மக்களிலிருந்து எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்தீர்கள், இன்னும் புத்தி வந்த மாதிரி தெரியல. அப்போ இது போன்று அற்ப விஷயத்துக்காக செய்யக்கூடிய அரசியலுக்காக இஸ்லாமியர்களை குறித்து, முஸ்லீம்களை குறித்து, இறை தூதரை குறித்து, அவர்களுடைய முஸ்லீம்களுடைய நம்பிக்கை குறித்து பேசுவதை முதல்ல நீங்கள் நிப்பாட்டுங்க. சிறுபான்மையுடைய மக்களுடைய ஓட்டு என்பது வேண்டும் என்றால், ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு வந்து குரல் கொடுக்க வேண்டாமா? இஸ்லாமியுடைய பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியாதா? இடஒதுக்கீடு கேட்டு எவ்வளவு கோரிக்கையை வலுத்து கொண்டு இருக்கிறது. இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி தாருங்கள் என்ற கோரிக்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அது சம்பந்தமா பேசுங்க. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக கருத்து சொல்லுங்க. சங்க பரிவாரர்கள் இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று செய்யக்கூடிய செயல்களுக்கு எதிராக களமாடுங்கள். அதெல்லாம் முடியுமா? அப்போ அது போன்று நடந்தால் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய வாக்குகளை அவர்கள் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டுட்டு முஸ்லீம்கள் வாக்கு எனக்கு கிடையாது, யாரோ ஒருத்தர் சிறுபான்மை மக்களுக்கு சம்மந்தமாக வந்து வாக்குகள் அப்படின்னு சொல்லி பேசினா அவங்களுக்கு பதில் கொடுக்கணுமா? அதானங்க, ஒருத்தர் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தானே பதில் கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்னவா, முஸ்லீம்களுடைய வாக்கு வந்து எனக்கு எப்போதும் இல்லை, முஸ்லீம்கள் திமுகவை தான் வாக்களிக்கிறது தான் 6வது கடமையாக இருக்கிறது, இறை தூதர் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தேவையில்லாத வேலை தானே. அதில் வெளிப்படையாக சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துகிட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்கள் இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். அப்போ இது போன்று பேசுவதை இது சரியானது இல்லை என்பதை சொல்லி, இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் உயிரிலும் மேலாக இறை தூதரை மதிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். அதே போல இந்த அரசியல் நிகழ்விலும் யாரெல்லாம் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்கள், துயரங்கள், சங்க பரிவார்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள், அதற்கெல்லாம் எதிர்த்து யார் களமாடுகிறார்களோ, பாசிசத்தை எதிர்த்து யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை தான் ஆதரிக்கிறார்கள், மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதே போல இன்னும் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை யார் வந்து அதிகப்படுத்தி தருகிறார்களோ, ஏன்னா சமுதாயத்தில் வந்து முன்னேற்றம் வேணும் என்ற விழிப்புணர்வு எல்லா நிலையிலும் இப்போது இஸ்லாமியர்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்க பண்ணக்கூடிய இந்த அற்ப அரசியலுக்காக இது போன்ற வம்பு இழுக்கக்கூடிய இந்த பேச்சுகள் பேச வேண்டாம், இதை நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும் என்ற தகவலை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.